இன்னைக்கு நாங்க ஏதாவது வித்தியாசமா சமைக்க ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கடைக்கு போய் 2 கோழி வாங்கிட்டு வந்துட்டோம். கோழியை நல்லா உரிச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு நாங்கள் இந்த கோழியை வாழைத்தண்டு யூஸ் பண்ணி சுட போகிறோங்கிறதுனால கோழியோடைய கால் பகுதியும் ரெக்கையும் எடுத்துக்கிட்டோம். இனி இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வாழைத்தண்டு வெட்டதுக்காக போயிட்டோம். இனி இதை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட காரத்துக்கு தகுந்தால வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கையாலேயே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வீட்டிலே தான் அரைச்சோம். உங்களுக்கு அரைக்க கஷ்டமாக இருந்ததுன்னா கடையில் கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். எல்லா சிக்கன் பீசஸையும் இலையில எடுத்து வச்சதுக்கப்புறமா எங்களுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலா காணாதோன்னு தோணுச்சு. அதனால் எக்ஸ்ட்ரா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாவை எல்லா பீசஸ்லேயும் நல்லா தடவி எடுத்துக்கலாம். நான் தடவிட்டு இருக்கதை பார்த்துட்டு என் தங்கச்சி நானும் தடவுறேன்னு சொன்னான். கையெல்லாம் காந்தும் அப்படின்னு சொல்லி அவளை தடவ விடலை. உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும்னா அந்த லேயர்லலாம் நல்லா மசாலா தடவிக்கோங்க. அப்போ தான் காரமாக இருக்கும். எல்லா பீஸுக்குமே நல்லா மசாலா தடவி வச்சாச்சு. நல்லா மசாலா தடவுனா இந்த பீசஸ் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். இனி நம்ம வெட்டி வச்சுருந்த வாழைத்தண்டில் இருக்கிறத லேயராக பிரித்து எடுத்துக்கலாம். இதை இப்படி பிரிக்கும் போது நிறைய இது 2ஆக கிழிஞ்சு வேஸ்ட்டாக போச்சு. நீங்கள் யாராவது இதே மாதிரி ட்ரை பண்ணுறீங்கன்னா பெரிய வாழைத்தண்டாக யூஸ் பண்ணுங்கள். சின்னதுங்கிறதுனால எங்களுக்கு எடுக்க ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இதுதான் எங்களுடைய பூர்வீக கத்தி. 3 தலைமுறையாக நாங்கள் இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வாழைத்தண்டில் சிக்கன் வச்சு சுடுறது இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம். நீங்கள் யாராவது இதே மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. சுட்டு சாப்பிடும் போதே அதோடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாழைத்தண்டோடு வச்சு சுட்டு சாப்பிடும்போது அதை விட நல்லாயிருக்குங்கிற எதிர்பார்ப்போடு நாங்கள் செஞ்சிட்ருந்தோம். எங்களுக்கு இதெல்லாம் பண்ணும்போதே டேஸ்ட் எப்படி இருக்க போதும்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் ஃபுல்லாக உரித்து எடுத்ததுக்கப்புறமா நாங்கள் வாழை குறுத்து சாப்பிட்டோம். இதை பிரித்து எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் இதுவா நாங்களான்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு பிரித்து எடுத்துட்டோம். இதில் இருக்க எல்லா லேயரையும் பிரித்து எடுத்ததுக்கப்புறமா நடுவில் சிக்கன் வச்சு பார்க்கலாம். நல்லா சறுக்கிட்டு போகுது. இதை ஃபோல்டு பண்ணிடலான்னு ட்ரை பண்ணோம். ஆனால் முடியல. அதனால் லைட்டாக கத்தியை வச்சு ஒரு கீரலை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபோல்டு பண்ணிட்டோம். எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வழியாக ஃபோல்டு பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா இதில் இருக்க எக்ஸ்ட்ரா பீசஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் கார்த்திகை மாதம் கொழுக்கட்டை பண்ணும்போது எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுற ஞாபகம் தான் வந்துச்சு. இதே மாதிரி எல்லா சிக்கனையும் ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி நம்ம ஃபோல்டு பண்ண எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக கட்டிக்கலாம். ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் திரும்ப அவுறாமல் இருக்கும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிக்கலாம். அவுக்க ஈஸியாக இருக்கணும்னு எங்கள் அம்மா சுருப்பாங்கண்ணி போட்டுட்ருக்காங்க. தீ போடும்போது அது எரிஞ்சு போயிடும்னு தெரியாமல் சின்சியராக போட்டுட்ருக்காங்க பழக்க தோஷத்தில். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கிண்டல் பண்ணியும் எங்கள் அம்மா அதே சுருப்பாங்கண்ணியை தான் போட்டுட்ருக்காங்க. எல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ராங்காக கட்டி முடிச்சதுக்கப்புறமா இதை சுடுறதுக்காக அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். தீயை அதிகமாக போடக்கூடாது, லைட்டாக தான் போடணும். தீயை அதிகமாக போட்டால் வெளியே இருக்கிறது கரிஞ்சு உள்ளே இருக்கிறது வேகாமல் ஆயிரும். அதனால் லைட்டாக தான் தீ போடணும். இப்போ எல்லாத்தையும் அடுப்பில் வைக்க முடிஞ்ச அளவுக்கு வச்சுக்கலாம். இதை கொஞ்ச நேரம் நல்லா வேக விட்டுறலாம். எல்லா இடமும் நல்லா வேகணுங்கிறதுக்காக இதை நல்லா திருப்பி விட்டுக்கலாம். எங்களுக்கு தண்டு ரொம்ப சின்னதுங்கிறதுனால நார் கட்டியிருந்தது உடனே அவுந்துட்டு, அதனால் நாங்கள் கம்பியை வச்சு கட்டிட்டோம். இப்போ இது எல்லாம் நல்லா வந்துடுச்சு. இதை ஒரு வாழை இலையில எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாம் நல்லா சுட சுட ஆவி பறக்க நல்லா மணமாக இருக்குது. பெரிய தண்டாக இருந்திருந்தால் சிக்கன் இந்த அளவுக்கு வெளியே வந்திருக்காது. இப்போ இதுக்கு மேலே இருக்க வாழைத்தண்டை ரிமூவ் பண்ணி பார்த்தோம். நல்லாவே வந்திருக்கு. ஸ்மெல் சூப்பராக இருக்குது. இனி இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாழைத்தாரில் இருக்க சாறு நல்லா சிக்கனில் இறங்குறதுனால அதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மிச்சம் இருந்த 2 சிக்கனையும் அடுப்பில் வச்சுருந்தோம். அது வெந்துட்டான்னு போய் பார்த்தோம். வெந்துருந்துச்சு. நாங்கள் தீ அதிகமாக போடலைங்கிறதுனால கையை வச்சு எடுக்க முடிஞ்சுது. அப்புறம் இதையும் எடுத்து டேஸ்ட்டு பார்த்தோம். இதுவும் நல்லா வெந்து இருந்துச்சு. ஆனால் லைட்டாக சூடாக இருந்தது. சூப்பர்.